அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி போய் விசாரித்தேன், பிளாக் தண்டர் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டேன். வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, ட்ரை கேம்ஸ் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கொரோனாலாம் முடிஞ்சக்கப்புறமா வாட்டர் கேம்ஸ் ட்ரை கேம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணும்போது பிளாக் தண்டர் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நாள் போய் பார்க்கலாம். இப்போ வந்து கிளைமேட் வந்து மேட்டுப்பாளையத்தில் மழை பெஞ்சு இப்போ தான் நின்று இருக்குங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஊட்டியில் இன்னும் இதை விட செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஊட்டிக்கு போகலாம். ஊட்டிக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அங்கே இருக்குது. நம்ம வந்து இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஊட்டியோட வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ அப்படியே பாருங்கள், மலையை சுற்றி படை மூட்டம் அப்படியே படர்ந்து சூப்பராக இருக்குது. பார்க்கவே செமையாக இருக்குங்க. ஒரு வழியாக குன்னூர் ரீச் ஆகிட்டோம். ஊட்டியில் கொரோனானால எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக ஊட்டி வந்திருக்கோம். ஊட்டியில் கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. சரி, அப்படியே ஒரு ட்ராவல் வீலாக எடுக்கலாமே அப்படின்னு நினச்சோம். வாங்க எங்களோட சேர்ந்து ஊட்டியை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். என் பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. மழை பெஞ்சிருக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் கார்ன் கடை இருக்குது. நான் இப்போ போய் கார்ன் சாப்பிட போகிறேன். ஊட்டி வந்தால் கார்ன் சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளைமேட்டுக்கு கார்ன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சுட்டது வேணுமா? சுட்டதா அதா? வேண்டாமா? லெமன் போட்டுருக்கு. எனக்கு இந்த அப்போ அது மாற்றி கொடுத்துருங்க. இது லெமன் போடாமல் வெறும் காரம் இங்கப்பா. சூப்பரா சூப்பராக இருக்கு. இல்லைம்மா, கம்மியாக 30 நம்ம சாப்பிடும். ஊட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க. லிச்சியில் 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது. நான் அந்த 2 வெரைட்டியும் டேஸ்ட் பண்ணேன். ட்ரீ டொமேட்டோ டேஸ்ட் பண்ணேன். ஊட்டிக்கே உண்டான அடையாளம் ப்ளம்ஸ் டேஸ்ட் பண்ணேன். லிச்சியில் ஒரு வெரைட்டி எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. அதை நான் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு வாங்கியிருக்கேன். சீசன் டைமில் நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இங்கே கிடைக்கும். க்ரௌட் இப்போ இல்லாதனால லிமிட்டட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. வாங்கிக்கோ. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? ये दे दो 250 ये दे दो. அது வாங்கிக்கோ. இது என்ன லிச்சி? அதுவும் லிச்சி தான். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது. ஸ்வீட் கம்மியாக இருக்கு. அது நல்லா இருக்குல்ல? वो क्या है? बादाम சீசன் டைம் இல்லாதனால பேக்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்க்கு சேல் பண்ணுறாங்க. லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ், மென்ஸ் ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவன் ட்ராவல் பேக்ஸ் கூட 300 ருபீஸ்க்கு பிராண்டட் பேக் சேல் பண்ணுறாங்க.
இந்த ஷாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ட்ரெஸ் ஷாப்லேயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் தராங்க. லேடிஸ்க்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஜென்ஸுக்கு டிஷர்ட்ஸ் ஜர்க்கின்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சீசன் இல்லாதனால நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் தர்றாங்க. ஊட்டிக்கு வந்துட்டு டீ குடிக்காமல் எப்படிங்க போகிறது? நாங்கள் வந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க. அவுலாஞ்சி பக்கத்தில் எம்ரால்டு டேம் வந்து ஓப்பனாக இருக்குங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அவுலாஞ்சி போகிற வழியில் வியூஸ் எல்லாம் வேறு லெவலுங்க. எமரால்டு டேம் ரீச் ஆகிட்டோங்க. க்ரௌடே இல்லை. எமரால்டு டேம் காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. எமரால்டு டேம் வந்து ஊட்டியிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இங்கே இருக்கிற தண்ணி வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க. உண்மையாகவே இந்த தண்ணி அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. எமரால்டு டேம் சுற்றி இருக்கிற வியூ நிஜமாகவே வேறு லெவலுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு வரும்போது குன்னூர் வழியாக ஊட்டிக்கு வந்தோம். இப்போ கோடநாடு கோத்தகிரி வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. கோத்தகிரி ரூட்டில் கிளைமேட் சூப்பராக இருக்கும். கிளைமேட்னா கோத்தகிரி ரூட் தாங்க. ஹாய், நாங்கள் இப்போ கோத்தகிரி ரோட்டில் நின்றுட்டுருக்கோங்க. இங்கே பயங்கர குளிர். நான் ஸ்வெட்டர் வேறு எடுக்காமல் வந்துட்டேன். பின்னாடி பாருங்கள், மழையே ஒன்றுமே தெரில. அப்படியே ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு. மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நான் இப்போ கோத்தகிரியில் இருக்கேன். ஊட்டி வரைக்கும்னா ரொம்ப ஃபேமஸ். நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு போக போகிறேன். ரகு எங்கே இருக்கான்? போ. இந்த கடையில் ஊட்டி வரைக்கும் சூடாக இருந்துச்சுங்க. அப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டேன். பால் இல்லைங்க, பால் முடிஞ்சு. நான் இப்போ மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்டில் இருக்கேங்க. மேலேருந்து பார்க்கும்போது கீழே லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல் மேட்டுப்பாளையமே லைட்டிங்கில் வேறு லெவலாக இருந்துச்சு. எங்களோட மொபைல் கேமராவில் அவ்வளோ இதாக ஒன்றும் தெரியலை. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஊட்டி கிளைமேட்டில் சில்லுன்னு ஒரு பை பாய்.